அக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கமெண்ட் வருது, வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, உன்னை பார்த்தாலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த புரிதலோட தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன்றது இருக்குல்ல, அதே புரிதல் இல்லை அதே மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்துடாது இல்லை. நான் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுக்குறேன், நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கேன்னா எனக்கு அது வெட்டிங் பண்ணுறதும் ஒரு வாட் எவர் த திங், எனக்கு கவலை இல்லாத. ஏன் முன்னாடி அவங்க பண்ணலையே. ஆனால் இது ஓப்பனாக அவங்கக்கிட்ட ஓகே பண்ணிக்கோ, இது சகஜம் தான் பரவாயில்ல அப்படின்னு விடுறது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வரும். பட் ஐ எம் டூயிங் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என் மேலே வந்துச்சு. ஆஸ் அ சோஷியல் திங்காக எடுத்தோன்னா தப்பு, பட் ஆஸ் அ ஹியூமன் திங்காக எடுத்தோன்னா அது. நான் செக்ஷுவலாக எதுவுமே பண்ணலை. எக்ஸ்போஸ் போடுறவங்க தே நீட் சம்திங் ஏர்னிங்காக இருக்கட்டும், பட் நான் அதுக்காக போடல. செகண்ட் ஷூட்டில் வந்து ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஹி கிராப் மை ப்ரைவேட் பார்ட். இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்க, செக்ஸ் போஸ்ட் போடுறவங்க நீங்களும் ஒரே பொண்ணு தானே? போட்டு நின்னாலும் பார்க்குறவன் பார்க்க தான் செய்வான், ஆடையை ஃபுல்லாக போட்டிருந்தாலும் பார்க்குறவன் பார்க்க தான் செய்வான். தந்தை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்றவங்க தான் மீட் பண்ண போகிறோம். யார் அவங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயம் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட், கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ யார் நீங்கள், உங்களோட நேம் என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஐஸ்வர்யா வடிவு, அதான் என்னோட நேம் ஆக்சுவலாக. ஸோ நான் இன்ட்ரோக்கு தான் சொன்னேன், தெரியாத நிறைய பேருக்கு வந்து அந்த பேஜ் தெரியுறதுக்கு, ஆனால் நிறைய பேருக்கு அந்த பேஜ் வந்து தெரிஞ்சிருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது போக இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணி பார்த்தா எது உங்களோட ரியல் பேஜ் அப்படின்றதே தெரியாத மாதிரி நிறைய ஃபேன் பேஜ்லாம் வேற போயிட்டு இருக்கு. ஸோ நேம் ஏன் அது கால் மீ பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற நேம் வச்சு? இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னோட கலர் டோனை ஒரு இதுவாக பார்த்துட்டு, கைண்ட் ஆஃப் ஸ்கூல் டைமில் கலாய்ப்பாங்க என்ன பயங்கரமாக, கருவாச்சி கருவம்மா, ரொம்ப டார்க்காக இருப்பேன் ஸ்கின் டோனு. ஸோ அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்தான். ஸோ அவங்க எனக்கு வச்ச நேம் தான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்ற நேம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க என்கிட்ட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாங்க, ஏன் உன்னை வந்து அந்த மாதிரி கூப்பிடுறாங்க பசங்க, ஏன்னா என் நேம் சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க, கருவாச்சி 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 சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படி கூப்பிட்றாங்கன்றப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னப்போ, இல்லை நான் உனக்கு ஒரு நேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கைண்ட் ஆஃப் பீரியடில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிம்லர் டு தட் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு காமெடியாக வச்ச நேம் அது இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், ஃபேன் பேஜும் அத்தனை இருக்குது அப்படின்னும் போது, இப்போ லவ் மை செல்ஃப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து எல்லாருக்குமே அது வந்து அதை தான் சொல்லப்படுது. நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கோங்க, உங்களே வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ என்னையே நான் பார்த்துக்கணும், என் மேலே ஃபஸ்ட்டு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இது மூலமாக தான் வெளிப்படுத்தணும் அப்படின்றது ஏதாச்சும் இருக்குதா? ஏன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு இந்த வே பிடிச்சிருக்கு. வாட் ஐம் சேயிங் இஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை தான் சொல்ல வரேனே தவிர எல்லாருமே இதை எடுத்துகிட்டு போகணும், எல்லாருமே இப்படி இருங்கன்னு நான் எங்கேயுமே சொன்னதும் கிடையாது. நான் பண்ணுறது எனக்கு பிடிச்சி பண்ணுறேன். பட் இவ்வளோ எத்தனை பேருக்கு உங்களை தெரிய வருது, எத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக போய் அமையாதா? ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இன்ஸ்டா யூஸ் பண்ணுறாங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நான் யோசிக்கிற விஷயம், பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி கற்புன்றது 2 பேருக்குமே இருக்குது, அண்ட் உடம்புன்றதும் 2 பேருக்குமே இருக்குது. அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம் இருக்கோ அதே ஃப்ரீடம் எனக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் நான் பண்ணுறேனே தவிர நான் வந்து ஒருத்தர் வந்து நான் இந்த மாதிரி உடம்பு காமிங்க அப்படின்ற பேட் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நான் இது வரைக்குமே நான் பண்ணலை. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அவங்கள எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றது இப்போ ஒரு மிகப்பெரிய மோகமாக அது இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது ஓகே இவங்களை இவ்வளோ எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா இவங்க இப்படிலாம் ஃபோட்டோஸ் போடுறாங்க, நம்மளும் இப்படி ட்ரை பண்ணலாமா அப்படின்றது புதுசாக வரவங்களுக்கோ இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கோ அது ஒரு எக்ஸாம்பிளாக அமைஞ்சிடும். ஏன் அது நீங்கள் வந்து பேட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறீங்க? நான் பண்ணுற விஷயம் எப்படி பேட் எக்ஸாம்பிளாக இருக்குது? ஆனால் உங்களோட தாட் இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு வச்சுப்போம், உங்களுக்கு நான் இந்த புரிதலோட தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறேன்றது இருக்குல்ல, அதே புரிதல் இல்லை அதே மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்துடாது இல்லை. ஒருத்தரை ஃபாலோ பண்ண அவங்க பண்ணுறதும் நமக்கு தெரிய வரும், ரைட்? இப்போ கண்மூடித்தனமாக இப்போ என்ன நீங்கள் ஓகே என்னை பார்க்குறதுனால ஃபாலோ பண்ணிட்டீங்க, பட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நான் போடுற போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை நான் போடுற வீடியோஸாக இருக்கட்டும் என்னை பற்றின ஒரு புரிதல் எடுத்துகிட்டு வரும் தானே. ஸோ மேபி அதை பார்த்து அவங்க அதை எடுத்துகிட்டு போகலாமே. ஸ்டார்டிங் வந்து வேறு மாதிரி ஆரம்பித்தாலுமே போக போக நம்ம இப்போது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டே எடுத்துக்கிறோம், ஸ்டார்டிங் படிக்கிறப்போ நமக்கு அது புரியாது, மண்டைக்குள்ளே ஏதோ வரும், பட் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க தானே அதில் இருக்க விஷயங்கள் தெரியும்.
ஸோ அதே தான் என்னை கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறவங்க ஆசைக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு ஒரு செட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதுக்காக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஒருத்தவங்க என்னை இன்ஸ்பயர் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இன்னொருத்தவங்க நான் பண்ணுறத பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் தானே தவிர நம்ம யாரையுமே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நான் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க முட்டாள் கிடையாது. நான் அப்படி தான் சொல்லுவேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே முட்டாள் கிடையாது. தே நோ வாட் தே ஆர் டூயிங். அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா ஃபோட்டோ பார்த்தாங்களா? நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது பார்த்துருக்காங்களா? இல்லை சொன்ன பிறகு என்ன சொன்னாங்க? ஆக்சுவலி அம்மாவுக்கு ஒரு 1.5 இயர்ஸ் தெரியாது. நான் ஷூட்ஸ் பண்ணுறதே தெரியாது. ஐம் டூயிங் இந்த மீடியா அப்படின்றது தெரியும். பட் நான் இப்படி ஷூட்ஸ் பண்ணுறேன்றது அம்மாவுக்கு தெரியாது. 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரதர் மூலயமா அம்மா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கலவரம் நடந்துச்சு வீட்டில். 2 பேரும் சண்டை போட்டாங்க. அம்மா தம்பி 2 பேருமே சண்டை போட்டாங்க. கைண்ட் ஆஃப் ஏன் இப்படி பண்ணுற, ஒரு 6 months to 8 months 2 பேருமே பேசாமல் இருந்தாங்க. கன்வின்ஸ் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ஆரம்பித்தேன். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, என் லைஃப்பில் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த விஷயம் நான் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் நான் வராமல் பார்த்துப்பேன். அண்ட் இது நான் பண்ணுறதுனால மேபி உங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பனே தவிர தலைகுனிவாக எங்கேயும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். ஐ கன்வின்ஸ் அ லாட். அண்ட் அம்மா ஒரு ஸ்டேஜ் வரைக்குமே அக்செப்ட் பண்ணலை. ஸ்டில் ஷீஸ் ஹேட் அ டவுட், எப்போ இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வருவேன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சைடாக வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஓகே பண்ணு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. என் வீட்டில் அம்மா, அப்பா, தம்பி, நான் 4 பேர் தான் மொத்தமே. ஸோ அப்பா இஸ் நாட், எங்களை பற்றின ஒரு கேர் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன படிச்சிருக்கோம், என்ன எதுவுமே தெரியாது. ஈஸ் கைண்ட் ஆஃப் ஈஸ் இன் ஓன் வேர்ல்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அவரை பற்றின ஒரு இது கிடையாது. எங்கள் கூட தான் இருக்காங்க. பட் இஸ் நாட் கேரிங் அஸ். கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் மட்டும் தனியாக தூக்கி அந்த மாதிரி இருக்க பர்சன் அவர். அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களை வளர்த்தது, பார்த்துட்டது எல்லாமே. ஸோ அம்மா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டில் போய் சமைப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து ஹோட்டல் கடை மாதிரி, இந்த ரோட்டு கடை மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் இப்போது கம்ப்ளீட்டாக ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் பிரதர் அவங்க ஃபைனல் இயர் MCA பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. அண்ட் என்ன சொன்னல, அம்மா ஸ்டார்டிங் அக்செப்ட் பண்ணலை. சீரியஸ்லி ரொம்பவே அக்செப்ட் பண்ணாமல் தான் இருந்தாங்க. எதிர்ப்புகள் நிறைய. பட் நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் மம்மிக்கு எப்படின்னா எங்களோட சந்தோஷம் எங்கள் மம்மிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா எங்கள் 2 பேருக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க லைஃப்பில். அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஷீ கான் த்ரூ. பட் அதெல்லாம் தாண்டி யாருக்காக இருக்காங்க அப்படின்னா எங்கள் 2 பேருக்காக தான். ஸோ அப்படி இருக்குன்றப்போ நான் முக்கியமா இல்லை மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியன் முக்கியமா அப்படின்னு எங்கள் அம்மா யோசிக்கிறப்போ நான் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தேன். ஏன்னா அவங்க கூட நிற்கிறது நாங்கள் தான், வேறு யாரும் இல்லை. ஸோ அந்த புரிதலை எங்கள் அம்மாவுக்கு நான் கொண்டு வர ஆரம்பித்தேன். அண்ட் எங்களுக்கு ரிலேட்டிவ் சைடுன்னு யாரும் கிடையாது, அந்தளவுக்கு பெரிய ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் சைட்லேருந்து எங்களுக்கு ப்ரெஷரோ அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ நார்மலாக தான் இருக்குது. எது உங்களோட கோலாக இருக்குது? இல்லைன்னா அம்மாவை வந்து ஏன்னா நிறைய இன்டர்வியூஸ் நானும் பார்த்தேன் உங்களோடது. அம்மா வந்து பார்த்துக்கணும், அவங்கள வந்து ஆஃப்டர் மேரேஜ் கூட என்னால் அவங்கள பார்க்க முடியுமா தெரில, ஸோ அதனால் அம்மா தான் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க சாக்ரிஃபை பண்ணுறாங்க. ஓகே என் பொண்ணோட சந்தோஷமே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போ நீங்கள் அவங்கள ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் எப்போ நடக்கும்? அது இது மூலமாக எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட மெயின் ஆஸ்பெக்ட் மாடலிங். நான் மாடலிங்கில் ஒரு பெரிய பிளேஸ் அச்சீவ் பண்ணணுன்றது தான் என்னோட ஆசையுமே கூட. ஸோ அதுக்கான ஜேர்னி தான் இதுவாக இருக்குமே. ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. எல்லா சரௌண்டிங்ஸ்லேருந்தும் அவங்க வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ இது என்னோட ஸ்டெப் அப். ஒரு விஷயம் நான் எய்ம் பண்ணியிருக்கேன், அந்த விஷயத்துக்கு நான் என்ன மோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதோட ஃபேஸ் தான் இது. ஸோ அதில் ஆரம்பித்த விஷயந்தான் இந்த ஃபோட்டோகிராஃபிஸே தவிர இதுதான் லைஃப் கண்டினியூவாக நான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இதிலிருந்து இன்னும் அப்கிரேட் ஆக ட்ரை பண்ணுவேன். கைண்ட் ஆஃப் இன்னும் ஃபேஷன் ஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் அதர் கைண்ட் ஆஃப் ஷூட்ஸை இது பண்ணுவேன். பட் இந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது என்னென்னா, என்னோட உடம்பை நான் லவ் பண்ண ஆரம்பித்தாதான், என் உடம்பு மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தால் தான் நான் எய்ம் பண்ணுற பிளேஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, என் உடம்பு மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, நான் பண்ணுற விஷயத்து மேலே எனக்கே ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னால் என் ட்ரீமை நோக்கி போக முடியாது. ஸோ இந்த விஷயம் இப்போ நான் இருக்க ஃபேஸ் வந்து இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான். ஸோ இதில் இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ணி என்னோட கோலை நான் அடைய போகிறப்போ எங்கள் அம்மா நான் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எங்கள் அம்மா இப்போவுமே அம்மா ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. எங்கேயோ இருந்தோம் நாங்கள், ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஐஸ்வர்யாவாக இருந்தேன்.
இப்போ ஒரு ஒரு சர்டன் பீப்புளுக்கு தெரியுது. எங்கள் அம்மா கூட வெளியே போகிறப்போ வந்து கேட்குறாங்க, அம்மா இது உங்கள் பொண்ணு தானே. ஸோ ஷீ ஃபெல் சம்திங் தட் நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண போகிறேன். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. கைண்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறது வந்து எது வேணா இருக்கலாம், பட் முடிக்கிற விஷயம்னு ஒன்று இருக்குல்ல. பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதில் வரக்கூடிய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கட்டும், அது எல்லா விதத்துலேயும் மாறுது. ஏன்னா சில பேர் வந்து ஒரு ஓகே நல்லா பண்ணுறீங்க குட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், சில பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக போகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடல்ட் பேஸ் பண்ணி 18+ பேஸ் பண்ணி போகிறது அப்படி இருக்குது. அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடலாவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஏதாச்சும் ஒரு ஃபீல் இல்லையா? உண்மையாகவே இல்லையா? ஸ்டார்டிங்லேருந்தே இல்லையா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து அப்புறமா அது போச்சா? இல்லை இப்போவும் இருக்கா? ஸ்டார்டிங் இருந்துச்சு. சீரியஸ்லி ஸ்டார்டிங் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறோம், லிட்ரலி எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற அந்த கோவம் நிறையவே வந்துச்சு. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே நான் என்ன பண்ணேன்னா, நம்ம அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்து அஃபெக்ட் ஆனோம் அப்படின்னா என்னால் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி போக முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை பாசிட்டிவாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். என்னை ஒருத்தர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாங்கன்னா நான் அதை பாசிட்டிவ் வேலையை எடுத்துக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்னா, நான் சைக்காலஜிக்கலாக 2 விஷயத்தை என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்த நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் யார் என்னை நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் என்ன அது பாதர் பண்ணலை. இது நான் எனக்கு எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா, நான் பண்ணுற விஷயம் சில பேருக்கு வந்து கைண்ட் ஆஃப் அந்த நான் பண்ணுற விஷயத்துக்கான ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கலாம். அது என்னவா வேணா இருக்கலாம் அவங்க லைஃப்பில். இப்போ நான் இந்த ஷூட்ஸ் பண்ணுறேன்ற ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. பட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே அவங்களால பண்ண முடியாத ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதோட நெருடலாக வந்து இங்கே பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். 2வது, யார்கிட்டயோ எங்கேயோ பயங்கரமாக திட்டு வாங்கினதாக இருக்கட்டும், இல்லை அவங்க ப்ரெஷரோ இல்லை அவங்களோட டெய்லி லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எங்கே போக்குறதுன்னு தெரியல. ஸோ தே கமெண்டிங் ஹியர் அப்படின்ற 2 பெர்ஸ்பெக்டிவில் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே அது எனக்கு ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சது. சரி, உனக்கு நான் ஒரு நிமிஷம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கேனா, என்ன நீங்கள் பேடாக கமெண்ட் பண்ணுறதுனால உனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குதா, தட்ஸ் ஃபைன். ஸோ எனக்கு எப்படின்னா, நான் யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்ட்ரகிள்ஸில் ஒரு மனுஷனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது தான் பெரிய கஷ்டமாகவே இருக்குது. அவனோட லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயம் பெரிய விஷயமா இருக்குது. நான் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கேனா, எனக்கு அது போதும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நான் எடுத்துக்கிட்டேன். ரீடிங் பண்ணுறதும் ஒரு வாட் எவர் த திங், எனக்கு கவலை இல்லை அதை பற்றி. நானே விருப்பப்பட்டு அவனுக்கு ஒரு இணங்கி போகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அது ஒரு மாதிரி மன லெவல். ஏன் முன்னாடி அவங்க பண்ணலையே, உங்க முன்னாடி பண்றாங்கன்னு I don't mind them. போட்டோ இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்ன மட்டும் இல்ல, எல்லார வச்சுமே அவங்க அந்த விஷயம் பண்ணுவாங்க. ஏன் போட்டோ மட்டும் இல்ல, டாப் ஆக்ட்ரஸ் போட்டோஸ் வச்சுமே they do. ஸோ இதை மாற்றவே முடியாது. அவன் லவ்வர் ஃபோட்டோ வச்சு அவன் பண்ண தான் செய்வான். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மாற்றவே முடியாது. அண்ட் அது ஏன் நம்ம தப்பாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு, எனக்கு அதுதான் ஏன் புரிய மாட்டேங்குது. அது நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் தானே, நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் தான். செக்ஸாக இருக்கட்டும் இல்லை அதர் திங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் தான். அது ஏன் லைஃப் பார்ட்டாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? அது வந்து தப்புன்னு நம்ம சொல்கிறதுனால தான் அது தப்பாகவே போகுது. அதை வந்து நார்மலைஸ் பண்ணுங்க. அவன் பண்ணுறான்னா எல்லாருக்குமே ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அவன் பண்ணிட்டு போகிறான். அதை நம்ம பெருசாக பேச தான் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இன்னும் அது பெருசாக போகுது. அதை நம்ம தாழ்த்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ பண்ணுறது ஒரு விஷயமே இல்லைடா எனக்கு பண்ணிட்டு போடா அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் யோசிக்கவே மாட்டான் அதை. ஆனால் இது ஓப்பனாக அவங்கக்கிட்ட ஓகே பண்ணிக்கோ, இது சகஜம் தான், பரவாயில்ல அப்படின்னு விடுறது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வரும். இது பரவாயில்ல, நம்ம யாரை வேணாலும் அப்ரோச் பண்ணலாம், எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விதத்துக்கு மாறாதான் நான் கேட்குறேன். நான் அப்ரோச்சு நீங்கள் அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போது என்ன மாதிரி ஃபோட்டோஸ் போடுறவங்க தேர் டூயிங் அப்படின்றது ஓகே. நீங்கள் இதே நான் வந்து ஒரு பொண்ணு பக்காவாக சாரியை க்ளோஸ் பண்ணி அவங்க அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க, அதில் எதுவுமே நீங்கள் மாற்றம் சொல்ல முடியாது. ஷீ இஸ் வேரிங் அ சாரி. அதே கமெண்ட் என்னோட போஸ்ட்டில் இருந்த அதே கமெண்ட்டை நான் அங்கே பார்த்தேன். நான் தான் சொல்லலை, ரசிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் நம்மளை தப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டானா, நம்ம இப்படி தான் உடை போட்டிருந்தோம் இல்லை இப்படி தான் போஸ்ட் போட்டால் தப்பாக எப்படி இருந்தாலுமே பார்க்கணுன்னு அவனுக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அது நானாக இருந்தாலும் சரி, இல்லை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் நமக்கு தப்பாக தான் பார்க்கணுன்னு தோணிடுச்சு அப்படின்னா அவங்க எப்படி இருந்தாலுமே அவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆடையோ இல்லை உடம்பு காமிக்கிறதோ அது ஒரு பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. மைண்ட் தான், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட மைண்ட் தான். ஸோ அது வந்து நான் தான் சொன்னல, தப்பு நான் இது வரைக்குமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே ஃப்ரீடம் இருக்குது. அந்த ஃப்ரீடமில் போய் நான் இன்வால்வ் ஆக முடியாது. ஆஸ் அ சோஷியல் திங்காக எடுத்தோன்னா தப்பு, பட் ஆஸ் அ ஹியூமன் திங்காக எடுத்தோன்னா அது ரைட்டு. நான் ஹியூமன் திங்காக பார்க்குறேன், சோஷியல் திங்காக பார்க்கல.
ஸோ அப்ரோச் நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க மாடலிங்காக அப்படின்னும் போது எல்லாமே நல்ல அப்ரோச்சாக இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று ஃபோட்டோ ஷூட் நார்மல் ஃபோட்டோ ஷூட் பண்ணாவே இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தப்பான விதத்தில் அப்ரோச் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு போல்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பாக நிறைய வந்திருக்கும். அந்த மாதிரி என்னெல்லாம் நடந்துச்சு, இல்லை நேரில் ஃபோட்டோ ஷூட்காக போயிட்டே ஏதாச்சும் விஷயங்கள், அதாவது மிஸ்பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா, இல்லை டெக்ஸ்ட்லேயே அது முடிஞ்சிருக்கா? ப்ரைடல் ஷூட் வந்து பண்ணிட்டாங்க. கைண்ட் ஆஃப் என்னன்னா ப்ரைடல் ஷூட்டுன்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிட்டு நான் ப்ரைடல் காஸ்டியூமில் நிற்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இல்லை ப்ரைடல் ஷூட் கிடையாது, இது வெஸ்டர்ன் காஸ்டியூம் மாற்ற சொல்லுங்கள் அவங்கள, ஒரு மாதிரி ஷார்ட் ட்ரெஸ் எடுத்து. நான் சொன்னேன் நான் ப்ரைடல் தானே சொன்னீங்க, இந்த காஸ்டியூம்ஸ் நீங்கள் எனக்கு சொல்லலையே. ஏன்னா அப்போ தான் நான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டேஜ். சொல்லலைன்னு சொல்லினதுக்கப்புறம் இல்லை நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைனா வந்து நாங்கள் உங்களை வெளியே அனுப்ப மாட்டோம், பேமெண்ட் கொடுக்க மாட்டோம், சம்மோட் ஒரு இஷ்யூஸ் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் சால்ட் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டேன். செகண்ட் ஷூட்டில் வந்து ப்ளவுஸ் சாரீ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கிராப் மை ப்ரைவேட் பார்ட். ஸோ அந்த டைமில் என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க கூட கம்பெனி. ஏன்னா அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் என் கூட ஒருத்தவங்கள சேஃப்டிக்காக கூட்டிகிட்டு போக ஆரம்பித்தேன். ஸோ அந்த பர்சன் வந்து அவங்கள அடித்து அது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ நம்ம உங்களோட பேஜ் நிறைய நம்ம பார்த்தோன்னு சொன்னோம். ஸோ அதில் வர சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் யாராலுமே இதை நார்மலாக எடுத்துகிட்டு போக முடியாதே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இது எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு முக்கியமாக சில விஷயங்களில் அப்படி இருந்துச்சு சில கமெண்ட்ஸ். நான் அதை சொல்கிறேன், படிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, இல்லை இப்போ தான் அந்த கமெண்ட்டை பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி போஸ்ட் போடுறவங்க, செக்ஸ் போஸ்ட் போடுறவங்க, நீங்களும் ஒரே பொண்ணு தானே ஏன் அப்படின்ற மாதிரி இந்த கமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? செக்ஸ் ஒரே போடுறவங்களும் இதுவும் ஒன்று தானே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கேன். செக்ஸ் போஸ் போடுறவங்களும் நானும் ஒரே மாதிரின்னு சொல்கிறாங்களா? செக்ஸ் போஸ் போடுறவங்க எனக்கு இதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா செக்ஸ் போஸ் போடுறவங்க தே நோ வாட் தே டூ அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் நான் செக்ஷுவலாக எதுவுமே பண்ணலை. செக்ஸ் போஸ் போடுறவங்க தே நீட் சம்திங் ஏர்னிங்காக இருக்கட்டும், இல்லை வாட் எவர் தே ஆர் டூயிங் ஃபார் தட், அது அவங்க போட்டுக்கிறாங்க. பட் நான் அதுக்காக போடலே. அண்ட் நான் என் உடம்ப காமிக்கிறேன்னா செக்ஸ் ஒர்க்கராக தான் இருக்கணுமா? தட் இஸ் நாட் அ திங். ஸோ அவங்களோட மைண்ட் செட் அது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபர் கொடுத்து வச்சவன், இது ஆல்மோஸ்ட் எல்லா அவங்களோட போஸ்ட்டுக்கிலே இருக்குது. அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லை. நாங்கள் எப்படி போஸ்ட்டில் பார்க்குறோமோ அதே தான் ஃபோட்டோ ஷூட்டில் நடக்குமா, அப்படி தான் ஃபோட்டோ ஷூட்டே இருக்குமா, அதே ட்ரெஸ் தான் இருக்குமா, சில மாற்றங்கள் இருக்குமா லொகேஷன் வந்த பிறகு? அதை கொஞ்சம் கிளியராக நீங்கள் டீட்டெயில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது என்னன்றது முடிவு பண்ணி. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் அப்படிதான். ஸோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எப்படின்னா என் கூட மேக்கப் கூட கண்டிப்பாக ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண இருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் அவங்க வருவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி ரெக்கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வேறு ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. ஃபியூ செகண்ட்ஸில் எடுக்கிற ஃபோட்டோஸில் வந்து யாரும் கம்ப்ளீட்டாக யாரையும் பார்க்க முடியாது. அண்ட் அதில் பார்க்குற விஷயங்கள் தான் அங்கேயும் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை, சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷூட்ஸில் வந்து நியூடாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் அது கம்ப்ளீட்டாக நியூடே இருக்காது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நிறைய இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இந்த கமெண்ட் உங்ககிட்ட கேட்க முடிஞ்ச கமெண்ட் என்னால் இது மட்டும் தான். அது நிறைய கமெண்ட்ஸ் என்னால் கேட்கவும் முடியாது, ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்க முடியாது. கேட்க முடிஞ்சது இதுதான், நீங்கள் எல்லாம் செக்ஸ் படத்துக்கு போனீங்கன்னா நல்லா உங்களுக்கு காசு கிடைக்கும். எனக்கு புரியல ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கமெண்ட்ஸ்குள்ளே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அப்படின்னு போட்டாவே ஒரு மாதிரி அஃபென்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. க்யூட் இல்லைனா நல்லா இருக்குது அப்படின்னு போட்டால் கூட ஓகே குட் அப்படின்னு, ஹார்ட்னு போட்டாவே அது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லெவலுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நிறைய பேருக்கு இருக்கும். இவ்வளோ கமெண்ட்ஸ் இந்த மாதிரி வருது, நிறைய படிக்க முடியாத கமெண்ட்ஸ்லாம் நிறைய வருது அப்படின்னும் போது அது எப்படி உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்? நம்ம ஃபோட்டோஸ் கீழே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு இல்லை அப்படின்றது முக்கியமாக எந்த கமெண்ட் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை. என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஆடை குறைவாக போட்டாங்கன்னா அவங்க இதுக்கு தான் போகணும், செக்ஸ் படத்துக்கு தான் போகணும் அப்படின்னா செலிப்ரிட்டிஸாக இப்போ என்ன சொல்வீங்க? அவங்கள செக்ஸ் படமாக பண்ணிகிட்டு இருக்காங்க டெய்லி. ஆடை குறைவாக போடுறாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் தேர் திங். அப்படின்றப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு படத்தில் ஒரு ஐட்டம் சாங் வேணும் அப்படின்னா அது ஏன் வைக்கிறாங்க? அந்த படத்துக்கு அது வேணும். ஐட்டம் சாங்கில் போய் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போற்றி மூடிட்டு அண்ணா யாருன்னா பார்ப்பாங்களா? பட் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். என்னோட ரெக்குவயர்மெண்ட் எனக்கு ஒன்று விஷயம் இருக்குது. ஸோ என்னோட ஷூட் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு அது தேவை, அதனால நான் அதை பண்ணுறேனே தவிர அது பண்ணுறதுனால அந்த பர்சனாலிட்டி தான் நான் அப்படின்னு என்னை யாருமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸோ ஃபைனலி ஷோட் எவ்ரி திங், ஹூஸ் கோனா மேரி ஹர்?
நான் தான் சொன்னல, கல்யாணன்றது எனக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆ. என்னை பற்றி புரிதல் இருக்கவங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி நம்ம பார்த்தோம் கல்யாணமே யாருக்குமே நடக்காது அப்படின்னா, நான் எல்லாரும் சொல்லுவாங்க நீ ஏன் செலிப்ரிட்டிஸை எடுத்துக்கிற அப்படின்ட்டு. நான் ஏன் செலிப்ரிட்டிஸை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா, யாருமே நாட் அ பார்ன் செலிப்ரிட்டிஸ். எல்லாருமே இந்த ஸ்டேஜ்லேருந்து போனவங்க தான். ஸோ அவங்களுக்கே ஒரு லைஃப் கிடைக்கிது அப்படின்னா, நான் சின்ன ஸ்க்ரீனில் இருக்க பொண்ணு, எனக்கு ஏன் கிடைக்காது? அண்ட் மேரேஜ் வந்து அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, இவங்கள கட்டிக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கா, என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கா, நான் பண்ணுற விஷயம் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கா அப்படின்ற ரெஸ்பெக்டில் தான் நான் எடுத்துகிட்டுப்பேன். உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இதில் என்ன மாதிரி யோசிக்கிறவங்க ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. அண்ட் இப்போது ஜென்ரேஷன் வளர்ந்துட்டு வருது. ஸோ புரிதலும் நிறைய வந்துட்டுருக்கு. ப்ரொஃபஷனாக பார்க்குறவங்களும் இருக்காங்க, பர்சனலாக பார்க்குறவங்க இருக்காங்க. ஏன் ப்ரொஃபஷனாக பார்க்குறவங்க, பர்சனலாக பார்க்குறவங்க நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். தட்ஸ் இட். Whether it's outdoor or indoor, once I see your pic, I shut my bedroom door. Okay. So it's saying that masturbating. So அது ஒரு மாதிரி இல்லையா? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல அந்த இந்த கமெண்ட் போட்ட பிறகு இல்லை அதோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல. when I know don't mind that people, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுற பீப்புளை நான் பாதர் பண்ணாமல் நான் மைண்டில் எடுத்துகிட்டு போனால் தான் எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்கிற இந்த கமெண்ட்டே நான் பார்க்கல. ஸோ அப்போ எப்படி எனக்கு தெரியும்? நான் ஒருத்தரை வந்து இவங்க போடுறதா எனக்கு தெரியணும், நான் பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயம் கஷ்டத்தை கொடுக்கும். ஆக்சுவலி ரீசெண்டாக நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எனக்கு ஒரு பொண்ணு நேற்று கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் இவ்வளோ கொஷின் கேட்டிங்கல்ல, இது எல்லாமே அந்த பொண்ணு கேட்டுட்டு இருந்தா. அக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கமெண்ட் வருது, வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, உன்னை பார்த்தாலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன விஷயந்தான், டோன்ட் மைண்ட் தெம். அவ்வளோதான். அவங்கள மைண்ட் பண்ணாமல் இருந்தாலே நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு பொண்ணை ஒருத்தன் தப்பாக பார்க்கணுன்னு நினச்சிட்டான் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே பார்க்க தான் செய்வாங்க. அதில் நம்ம மாற்றமே சொல்ல முடியாது. அவுத்து போட்டு நின்னாலும் பார்க்குறவன் பார்க்க தான் செய்வான், ஆடையை ஃபுல்லாக போட்டிருந்தாலும் பார்க்குறவன் பார்க்க தான் செய்வான். இட்ஸ் மை மென்டாலிட்டி அண்ட் எடுத்துகிட்டு போகிறவங்க மென்டாலிட்டி, அவ்வளோதான். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. என்னோட கடைசி கேள்வி என்னென்னா, இப்படி நீங்கள் இப்போ இன்டர்வியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே, எதுக்காக இந்த நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறேன், எதுக்காக இது பண்ணிகிட்ருக்கேன், அதை நீங்கள் ஒரு வீடியோவே பண்ணி போட்டால் எல்லாரும் அதே மைண்ட் செட்டில் பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல, அது ஏன் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும்? எந்த மாதிரி கேட்குறேன்? நான் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் என்ன, நான் இப்படி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறேன்னா இதோட மாடலிங் என்ன வெரைட்டியான மாடல் இது எதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் வீடியோவாக நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த மாடலிங் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனால் அது இன்னும் நிறைய பேருக்கு ஒரு புரிதலை கொடுத்துட்டு போயிடல. கைண்ட் ஆஃப் என்னென்னா, இப்போ நான் இன்டர்வியூஸ் ஏன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, தட் ஐ எம் டூயிங் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என் மேலே வந்துச்சு. அண்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் நிறைய விஷயங்கள் என் காதுக்கு வேறு மாதிரி வர ஆரம்பிச்சுது. ஸோ அதை கிளியர் பண்ணணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஒன்று. அண்ட் மாடலிங் இந்த மாதிரி ஷூட்ஸ் பண்ணாலே அவங்க வந்து சமூகத்துலேருந்து தீண்டத்தகாதவங்க, அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது, அவங்க எல்லாமே வந்து காசுக்காக தான் பண்ணுறாங்க, ஃபேம்காக தான் பண்ணுறாங்க, இப்படின்ற ஒரு விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே மாற்றணுன்ற ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி ஷூட்ஸ் பண்ணுறவங்களோட லைஃப் வந்து எல்லாருக்கும் தெரியாது, யாரும் வந்து முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க லைஃப்பும் இப்படி இருக்குது, அவங்களுக்கும் ஒரு கோல் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பேஷன் இருக்குது. ஸோ அந்த கேர்ள்ஸோட ஒரு வாய்ஸ் ஓவராக தான் நான் இப்போ வந்து பேசுகிறேன். நாங்கள் இப்படி ஷூட்ஸ் பண்ணுறோன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து செக்ஷுவல் ஒர்க்கரோ இல்லை ப்ராஸ்டியூஷன் பண்ணுறோமோ இல்லை வந்து நாங்கள் அந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட் யாராலையுமே பண்ண முடியாது. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோ ஷூட்ஸில் இருக்காமல் நான் இங்கே உங்ககிட்ட இங்கே ட்ரெஸ் போட்டு என்னால் வர முடியுதா? எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது, அது என்னோடய ப்ரொஃபஷன், இது என்னோடய பர்சனல். ஸோ ப்ரொஃபஷனாக பார்த்தாலே இங்கே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒருத்தவங்க ப்ரொஃபஷனை அங்கே வச்சு பாருங்கள், பர்சனலாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஐஸ்வர்யா, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த இன்டர்வியூஸாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த இன்டர்வியூவில் நிறைய பேருக்கு மாடலிங், முக்கியமாக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க மாடலிங்காக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய புரிதல் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.